எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணமாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம் உடம்புல இருக்கிற வாய்வு தொல்லை, சளி பிரச்சனை, செரிமான கோளாறு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரே மிட்டாய் இந்த மிட்டாய் தாங்க. அது என்ன மிட்டாய்ன்னு பார்க்குறீங்களா? 80 கிட்ஸ், 90 கிட்ஸுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு மிட்டாய்ன்னா இத சொல்லலாங்க. அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முன்னாடி இந்த மிட்டாய் வச்சு பேப்பர்ல சுத்தி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விரும்பி வாங்கி எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இது நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட போறோம். 2டே பொருள் இருந்தா போதுங்க. என்ன மிட்டாய்ன்னு பார்க்குறீங்களா? இஞ்சி மரப்பா தாங்க. அந்த அளவு டேஸ்ட் வேற லெவலா இருந்துச்சு. இப்போ இஞ்சி 1 பங்குன்னா 2 பங்கு வெல்லங்க. இஞ்சி ஒரு கிண்ணத்துல எடுத்திருக்கேன்ல, அதே அளவு 2 பங்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி நல்லா நைஸா அரைச்சாச்சு. பெரிய ஜாருன்றனால தண்ணி ஊத்தாம அரைக்க முடியல. கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சேன். நீங்க சின்ன ஜார்னா தண்ணி ஊத்தாமலே அரைச்சிருங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நம்ம தண்ணிய ஒரு 1/2 டம்ளர் ஊத்தி நம்ம நல்லா இந்த பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கிறலாம். இதே இது கொஞ்சம் ஜீனி வெள்ளை சுகரில் போட்டு செய்யணும்னாலும் செய்யலாங்க. வெல்லத்தில் சேர்க்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம வெல்லமே சேர்த்துக்கலாம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா விற்கிறவங்க அந்த வெள்ளை சுகர் தான் சேர்த்து செய்வாங்க. நம்ம வீட்டுக்கு தானே நம்ம செய்ய போகிறோம். அதனால் நான் வெல்லமே சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் கருப்பட்டியிலையும் செய்யலாம். இந்த அச்சு வெல்லம் அதெல்லாம் செய்யலாம். நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாங்க. வெள்ளை சுகரை தவிர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி இதில் செஞ்சோம்னா உடம்புக்கு ஆரோக்கியம். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ பாகு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கொஞ்சமாக நெய் ஒரு தட்டில் தடவி வச்சிட்டோம்னா காய்ச்சின உடனே டக்குன்னு ஊற்றிடலாம். ஏன்னா காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம இந்த எண்ணெய் நெய் இது தட்டில் தடவிட்டு இருந்தோம்னா அது அப்படியே செட் ஆயிரும் அந்த பாத்திரத்துலேயே. அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம தடவி ரெடியாக வச்சிடலாம். பாருங்கள் பாகு பதம் பார்த்துக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இஞ்சி அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்து நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் சிம்லேயே வச்சு தாங்க கலக்கணும். இப்போ இஞ்சி இது அரைச்சது அந்த பேஸ்ட்டை ஊற்றவும் நான் கொஞ்சம் தண்ணி விடும். அப்படி தான் இருக்கும். நம்ம அந்த இஞ்சி அப்படியே அந்த பாவில் வெந்து வர வர நல்லா அப்படியேவும் அந்த மிட்டாய் பக்கம் வந்துடும். சிம்மில் தான் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவு பார்த்திங்கன்னா 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் பசங்கள்லாம் வாங்கி விரும்பி சாப்பிட்ட காலமெல்லாம் இருக்குங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க பெட்டி கடைன்னா என்னான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. பேக்கரி அந்த பெரிய பெரிய கடைகளுக்கு போய் பழகிட்டாங்களா. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ உப்பு ஒரு சிட்டி அளவு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். எங்கள் மாமாவும் நல்லா இருக்குன்னு சொன்னார். எங்கள் மாமா நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படியேவும் இந்த இஞ்சி மரப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்ட காலம் உண்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது அது ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம வீட்டில் செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டு. கடையிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க விற்கிறதுக்காக சேல்ஸுக்காக இது பண்ணும்போது வெள்ளை சுகர் தான் சேர்த்து செய்வாங்க. இந்த வெல்லமெல்லாம் போட்டு செஞ்சால் அவங்களுக்கு கட்டாது இல்லையா. அதனால் நம்ம வீட்டுக்குன்றனால இந்த மாரி நம்ம பண்ணுறோம். வச்சு 1 மாதம் 2 மாதம் கூட வச்சுக்கிடலாங்க. ஒன்றும் கெட்டு போகாது. பக்குவமாக மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்னும் பக்குவம் வரலைங்க. அந்த தண்ணியில் ஊற்றுனா அப்படியேவும் நான் ஓடாமல் அப்படியே இருக்கணும். உருண்டு நம்ம அந்த உருண்டை எடுத்து கீழே போட்டோம்னா அப்படியேவும் டக்குன்னு சவுண்டு கேட்கணும். அந்தளவு வந்தால் தான் பக்குவம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் ஊற்றிக்கிடலாங்க. நம்ம அருமையான மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதேவும். இஞ்சி பருப்பு இஞ்சி மிட்டாய் நானே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேங்க. அருமையாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதேவும். சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறவும் நம்ம வேணுன்ற சைஸ்க்கு இது பண்ணிக்கிடலாம். பீஸா வேணும்னா கட் பண்ணி இது பண்ணிக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி உருண்டையாக தான் பிடிக்க போகிறேன். உருண்டை சும்மா லைட்டாக அப்படியே தட்டி தட்டி வைக்க போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இந்த தட்டில் இந்த நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவும் போது கொட்டாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த மாதிரி தடவி வைக்கிறது. நல்லா ஆறட்டுங்க. இந்த பாகு காய்ச்சறது மட்டும் பக்குவமாக அந்த இது காய்ச்சியாச்சுனாலே நல்லா சரியாக வரும். மிட்டாய் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆறணும். அந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தில் இருக்கிறத நான் வந்து அப்படியே சுரண்டி எடுத்து அந்த 2 மிட்டாய் செஞ்சு வச்சேன். இப்போ பாருங்கள் இந்த தட்டில் இருக்கிறத நான் உருண்டை மாதிரி
அப்படியேவும் லேசாக அப்படியே உருண்டை பிடிச்சி தட்டி தட்டி வச்சேன் பாருங்கள். இது மிட்டாய் மாதிரி அப்படியே ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பீஸ் மாதிரி நம்ம போட்டோம்னா அது பெரிய பெரிய பீஸாக இருக்கும். சரி நம்ம உருண்டையாகவே பிடிச்சிக்கிறலாம் அப்படின்னு பாருங்கள். ஜவ்வு மிட்டாய் மாதிரி எப்படி இழுக்கு இழுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஆறவும் கொஞ்சம் லேசாக கை வெதும்பாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா அந்த மாதிரி தட்ட முடியாது. தட்டி அப்படியே நம்ம வச்சு விட்டோம்னா ஒரு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சும் ஒரு விரலை வச்சு அப்படியே அழுத்திக்கிறலாம். நம்ம வேணுன்ற சைஸ்க்கு நம்ம பண்ணிக்கிறலாம். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். அருமையாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். கண்ணாடி மாரி இருக்கு பாருங்க பார்க்கும்போதேவும். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வருமோ வராதோன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் அருமையாக வந்துருச்சு பாருங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு சவுண்டு வரும் பாருங்களேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்களுக்கு. பாய். நன்றி, வணக்கம்.